வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அது வந்து விஜய் டிவியுடைய ப்ரமோலேயே போட்டாங்க, அவங்களுடைய ப்ரிவியூலேயே போட்டாங்க யார் அடுத்த 2 ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து அடுத்த 2 ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறப்ப 2வது ஃபைனலிஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் அவங்க எப்படி பாடினாங்க அப்படிங்கிறத அதை ஒரு தனி வீடியோவை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து அவங்க வந்து ஃபைனலிஸ்ட்டு அப்படிங்கிறப்ப 3 பேரை கொண்டு வந்தாங்க. முதல்ல விக்னேஷை தேர்ந்தெடுத்தாச்சு, அவர் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக சேரில் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 2வது ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கணும். ஜட்ஜஸோட பிளான் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் பிளானு. ஸோ சேனலை பொறுத்தவரை 2 விதமான பிளான் வச்சுருக்காங்க. ஒன்று, டெக்னிக்கலாக யார் நல்லா பாடுறா, யார் நல்ல வாய்ஸு, யாருக்கு நல்லா சிங்கிங் எபிலிட்டி இருக்குது, அதை வச்சு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். இன்னொன்று, ஜட்ஜஸோட பிளான் இதுங்கிறப்ப சேனலை பொறுத்தவரைய யாருக்கு வந்து அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க, யாருனாலும் அதிக டிஆர்பி வருது, யாருக்காக மக்கள் ஷோ பார்க்குறாங்க, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட். இந்த 2 ஆஸ்பெக்ட் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கர்னு இருந்தது. ஆரம்ப காலம் முதல் சீசனில் ஒன்லி ஜட்ஜஸ் மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்டிங்லாம் வந்தது. அந்த ஓட்டிங்லாம் போட்டு நம்ம ஆடியன்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் உள்ளே வந்தது. ஸோ அந்த ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு பிடித்த ஒரு சிங்கரை செலக்ட் பண்ணலைன்னா அது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா ஒன்று, ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய மியூசிக் நாலேஜ் இருக்குமா, எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆடியன்ஸுங்கிறவங்க ஒரு ஆள் பிடிச்சி போச்சுன்னா அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து பெரிய அளவு மியூசிக் நாலேஜ் இருக்கா, அவர் வந்து ஸ்ருதி சுத்தமாக பாடுறாரா, ஹை பிச்சு பாடுவாரா, இது எல்லா ஜானரும் பாடுவாரா, இதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அப்படி தான். ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது அப்படி தான் நடக்குது. நம்மளுடைய ஹீரோ பெட்டரா, இன்னொரு ஹீரோ பெட்டரானா அது சண்டை ஒன்று போகும், அது இன்னொரு பக்கம், அதை விட்டுருவோம். ஸோ இப்போ ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. எப்பொழுதுமே ஜட்ஜ் மட்டும் தேர்ந்தெடுத்தால் அது வந்து எப்படின்னா ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். ஆடியன்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்தால் அது வந்து டெக்னிக்கலாக எதையுமே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. 2 மிக்ஸ் பண்ணி இருக்கணும். பிளெண்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ஜட்ஜஸ் ப்ளஸ் ஆடியன்ஸோட. ஏன்னா இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து வேலை மெனக்கெட்டு வாரம் முன்னாடிலாம் டெய்லி பார்ப்பாங்க. மண்டே டு தேர்ஸ்டே வந்து திங்கள் முதல் வியாழன் வரை சூப்பர் சிங்கர் நடக்கும், அப்படி பார்ப்பாங்க. இப்போ வந்து சாட்டர்டே சண்டே பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணுற ஆளையும் இது பண்ணணும்ல, மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ இப்போ என்ன எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அதிக மார்க் வாங்கினதில் நம்பர் 1 வைஷ்ணவி, நம்பர் 2 ஸ்ரீநிதி, நம்பர் 3 ஸ்ரீநிதி. 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் 3 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு பார்க்குறப்ப வைஷ்ணவி தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம இவர்கிட்ட கேட்டாங்க, விக்னேஷ் கிட்ட, நீங்கள் ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிப்பான்னு கேட்டால் வைஷ்ணவி தான், ஷீ இஸ் பெட்டர் தென் எவ்ரி ஒன் அப்படின்ட்டார். எல்லாரையும் விட அவங்க தான் பெட்டர் அப்படின்னாரு. ஸோ அவங்க வைஷ்ணவியை 2வது போட்டியாளராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. மார்க் படி பார்த்தோன்னா 2 ஸ்ரீநிதியுமே அடுத்து இருக்காங்க. வைஷ்ணவிக்கு அடுத்து 2 ஸ்ரீநிதியுமே இருக்காங்க. அவங்க யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இப்போ தான் இந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் எல்லாமே என்னடா விக்னேஷ் வந்துட்டார், வைஷ்ணவி வந்துட்டாங்க, நம்மெல்லாம் ஜான் ஜெரோமுக்கு சப்போர்ட் பண்ணோம், இப்போ ஜான் ஜெரோம் இந்த தடவை ஃபைனல் இல்லையா, அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு சேனலுங்கிறது இது வந்து டிஆர்பிக்காக நடத்தப்படுற ஷோ. இதில் வந்து ஆடியன்ஸுடைய அவங்களுடைய முடிவுகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் தேவா நான் ஒரு ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு ஆஹா தேவா ஒரு ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறேங்கிறாருன்னு எல்லாம் குஷியாகிறாங்க. நார்மலாக என்ன நினைப்போம், ஏற்கனவே வைஷ்ணவி செலக்ட் பண்ணுறப்ப 2 ஸ்ரீநிதியை தான் சொன்னாங்க. ஸோ அடுத்து ஸ்ரீநிதியை தான் சூஸ் பண்ண போகிறார் தேவா. எந்த ஸ்ரீநிதியாக இருக்கும், ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனா, ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டக்குன்னு அவர் ஒரு கூகுளி போட்டார். என்ன பண்ணார்னா ஜான் அவர்கள்ட்டார். பயங்கர ஹாப்பி ஃபேன்ஸுக்கெல்லாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவர் அவங்க சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு சம்மந்தம் இல்லையேங்கிறப்ப தேவாங்கிறவர் மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, நீங்கள் வந்து ஜான் ஜெரோமை செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஜான் ஜெரோம் மக்களால்
ஏன்னா ஜான் ஜெரோமுடைய சிங்கிங்க்கு வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் ஃபேன்ஸ் ஆகிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடியோ இங்கேயே வந்து ஸ்டூடியோக்கே வந்து இவரை வந்து அவரை பாட சொல்லி கேட்கணுங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 2 இது நீங்கள் டெக்னிக்கலாக கொடுத்துட்டீங்க. ஒருத்தர் நல்லா பாடுறாரு, ஒருத்தர் டெக்னிக்கலாக பாடுறாரு, ரைட்டு, இதெல்லாம் ஓகே. ஒன்று வந்து மக்களுடைய ரசனை. ஏன்னா மக்களுடைய விருப்பத்துக்கு ஒன்று பண்ணால் தான் இது வந்து தொடர்ந்து வந்து டிஆர்பிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று அவங்க ஜான் ஜெரோமை சூஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த 2 பேரும் செலக்ட் ஆன ஒரு விஷயம். ஒன்று வந்து டெக்னிக்கலாக ஜட்ஜஸ் சூஸ் பண்ணது, இன்னொன்று வந்து மக்களின் விருப்பத்திற்கிணங்க தேவா சூஸ் பண்ணது. ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு வருத்தமாக இருந்தது, என்னடா அடுத்த 2 பேரில் கூட ஜான் ஜெரோம் இல்லையா? இப்போ வைஷ்ணவி ஓகே, பெட்டர் சிங்கரு. அடுத்து 2 ஸ்ரீநிதி, ஸ்ரீபிரகாஷ், ஸ்ரீநிதி, இவன் ராமகிருஷ்ணங்கிறாங்களே, அந்த 2 பேரில் ஒரு ஆளாக கூட ஜான் ஜெரோம் இல்லையா? அவ்வளோ தூரம் ஒதுக்கப்பட்டாரா? அவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கியிருக்காரா அப்படின்னு நமக்கு நினச்சிக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்த்தா தேவா அப்படிலாம் இல்லை, இந்த நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு மேலே தூக்கி கொண்டு வந்து அவரை வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு. டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக வைஷ்ணவி ஒரு ஃபைனலிஸ்ட்டு, 3வது ஃபைனலிஸ்ட்டாக ஜான் ஜெரோம். இது எத்தனாவது ஃபைனலிஸ்ட்டாக வரோங்கிறது முக்கியம் இல்லை, ஃபைனல் போயாச்சு. இனிமேல் ஃபைனலில் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும். ஸோ மக்கள் அநேகமாக ஜான் ஜெரோமுக்கு அதிக ஓட்டு போடுவாங்க. பார்ப்போம் யார் ஜெயிக்க போகிறா. சிறப்பாக பாடக்கூடிய திறமை உள்ள 2 பேர் கிட்டத்தட்ட, அதாவது டாப் 5 டாப் 6 வந்தாலே எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அரை மார்க் வித்தியாசம் இருக்கலாம். இப்போ விக்னேஷ் வந்திருக்காருன்னா அவர் 10க்கு 9.75 வாங்கியிருக்கலாம், வைஷ்ணவி 9.5 வாங்கியிருக்கலாம். தேர்டாக வந்திருக்கக்கூடிய நம்ம ஜான் ஜெரோம் வந்து 9.25 வாங்கியிருக்கலாம். அந்த 0.25 0.5 தான் வித்தியாசம். ஸோ அந்த வித்தியாசத்தை இந்த முறை ஜான் ஜெரோம் சிறப்பாக செஞ்சு மக்கள் ஓட்டையும் வாங்கி ஜெயிப்பாரா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.